எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். டெய்லி டாரோ ரீடிங் 23 டிசம்பர் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். பார்க்குறோம். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போட்டு விட்ருங்களேன். ஸோ தட் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கும் ஒரு கைடன்ஸாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இன்னைக்கு 23 டிசம்பர் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸ்பிரிட் Two of Wands, bottom of the deck, Six of Wands, Knight of Cups, Knight of Wands, Six of Pentacles. ஓகே, நிறைய பேருக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்கலாம், டிவைன் சப்போர்ட் கிடைக்கலாம். ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன், ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு சில பேர் சாய்ஸஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் கொடுக்கலாம். ஒரு பர்சன் வந்து ஒரு ட்ரூ லவ் ஆஃபர் பண்ணலாம் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் எதையுமே விரும்பாமல் உங்கள் பாதையில் போகிற மாதிரி இருக்கு. உங்களுடைய ஒர்க்கிங் என்வைரான்மெண்ட்டில் நீங்கள் இன்றைக்கி நல்லா யோசித்து செயல்படணும். இது தேவையா தேவையில்லையா, இதில் மேக்சிமம் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து விலகி நிற்கிறது நல்லது. ஓகேவா? எமோஷ்னலாக வந்து எதையும் காட்டிட வேண்டாம். ஸோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். எமோஷ்னலாக பேசுறதுக்கு முன்னால் யோசித்து பேசுகிறது நல்லது. ஃபினான்ஷியலாக பார்த்தா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் இதுவரை ஏதாவது வெயிட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் ஏற்படலாம். ஷுட் பி கேர்ஃபுல். டோன்ட் பி ஓவர்வெல்ம்ட் இன் யுவர் ஒர்க்கிங் என்வைரான்மெண்ட். ஓகே, you need to think
deeply before telling something or before doing something. ஃபினான்ஷியலில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓகே, இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அண்டு வெயிட் பண்ணுறீங்க. ஓகே, சில விஷயம் மாறணும்னு நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலையில் 5 o'clock எழுந்து ரீட் பண்ணிகிட்ருக்கேன்னா அதனால் வாய்ஸ் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். மார்னிங் எனக்கு யூஸ்வலாக ரொம்ப பேசவே பிடிக்காது. ஏன்னா மார்னிங் ரொம்ப இதமாக இருக்கும் இல்லையா. பட் சிச்சுவேஷன் மார்னிங் தான் இப்போலாம் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வாய்ஸ் கம்மியாக இருக்குது. ஓகேவா, ரைட். அண்ட் உங்களுக்கு ஜாப் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி உங்களுக்கான ஒரு டைரெக்ஷன் பிறக்கும். பட் நீங்கள் ஜாப் தேடுறதுலே நீங்களே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்க வாய்ப்பு இருக்கு. அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியில் வாங்க. சில பேர் மற்றவங்க கொடுக்குற ஐடியாஸை கேட்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஜாப் ரிலேட்டடாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரலாம். நீங்கள் சில பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக பார்க்க முடியுது. ஃபுல் ரைட். ஸோ நம்பிக்கையோடு இருங்க, பொறுமையாக இருங்க. ஓகேவா, கார்ட்ஸ் வர்றது இட்ஸ் கிளியர், ரைட். மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் டேரோவில் வர்றது அப்படியே தான் இருக்கு. ஓகே, ஸோ நம்பிக்கையோடு இருங்க. எனக்கு இங்கே ஃபுல் எனர்ஜி அண்ட் 3 of Pentacles பார்க்கும்போது சில பேருக்கு உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஓகே, சில பேருக்கு அந்த தொந்தரவு வரையும் போகையுமா இருக்கலாம். அப்படியும் ஒரு சாய்ஸ் பார்க்க முடியுது, இப்படியும் பார்க்க முடியும். அதாவது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் இருக்கலாம், ரைட். அது ஒரு தேர்ட் பர்சன் மூலமாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ if you are searching for a job, okay, you are getting a new direction today. You may travel regarding your job or interview. Okay, I feel some blockages are there for you in getting a job. You are not aware of it, I think so. And if you are blocking yourself, then you need to release those blockages and get a new direction, okay, regarding your job, right. Love situation பார்க்கும்போது there is a new beginning in your love. For some third party influences are there in your love relationship. If not, there will be a new beginning because of third person, or you may get help from others, okay, to start your love journey again. Okay, so ஓவராலாக பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படியே யோசிச்சுட்டே இருக்கலாம். அதில் நீங்களே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்பவே ஒரு அன்பானவங்களாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஒரு தாய்மை உணர்வோடு இருப்பீங்க. குயின் ஆஃப் கப்ஸ் அதான் சாரி
ஓகே. ஸோ ஒரு தாய்மை உணர்வோடு இருப்பீங்க. மற்றவங்கள ரொம்ப கேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ட்யூஷன் கண்டிப்பாக இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள்கிட்ட ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கும்போதும் ஒரு சக்ஸஸ் இருக்கும். ஸோ இங்கே நைட் ஆஃப் கப்ஸ், குவீன் ஆஃப் கப்ஸ் பார்க்க முடியுது. மேபி சில பேருக்கு இது வரைக்கும் இருந்த ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எண்டுக்கு வந்திருக்கலாம். சில பேர் அதர் பர்சனை மீட் பண்ணியிருக்கலாம். இல்லை சம் அதர் பர்சன் உங்களுக்கு இன்னைக்கு லவ் ஆஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயத்தில் ஒரு மாற்றம் வரப்போகுது. அண்ட் இந்த 3 கார்ட்ஸ் எப்படி பாருங்க. சில பேர் ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க, அதை பற்றி அதிகமாக யோசிக்கிறீங்க. ஏன்னா அது உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு கரெக்ட் சொல்யூஷனை கொடுக்கல. அதில் ஒரு மாற்றம் ஏற்படுத்துகிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு நியூ டைரெக்ஷனை நோக்கி போக போகிறீங்க. ஒரு மன கஷ்டத்தோடு தான் வேறு பாதையை சூஸ் பண்ணுறீங்க. ஓகே. உங்களுக்கு அந்த விஷயத்தை விடுறதுக்கு பிடிக்கல. அது ஏதோ அதிலும் இருக்கலாம், இது உங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் அதால் ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கும்போது யூ ஆர் சூசிங் சம் அதர் டைரெக்ஷன். ஆனால் அந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு அவ்வளோ அழகான ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு எனர்ஜியை பார்க்க முடியும். மேபி நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேருந்து வேறு பிளேஸ்க்கு போகலாம், வேறு ஜாப் தேடி போகலாம். அது எப்படி இருக்குமோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. அங்கே உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மித்தவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதும், அங்கே உங்களுக்கான ஒரு சக்ஸஸும் ஒரு நியூ பிகினிங்கும் காத்துட்ருக்கு. ஓகே. ஸோ ஆஸ் அ மதராக நீங்கள் மதராக இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப அன்பாக அந்த குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் இருப்பீங்க. இன்னைக்கு அதிகமாகவே அன்பாக இருப்பீங்க எல்லார்ட்டையும். பட் என்னென்னா ரொம்ப இமோஷ்னலாக ஆகிட வேண்டாம், அதையும் பார்த்துக்கணும். அதிகமாக இமோஷ்னல் ஆகிட வேண்டாம், அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம், ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஓகே. உங்கள் குழந்தைங்கிட்ட கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக நடந்துக்கணும். அவங்க கண்டிப்பாக ஒரு இண்டிபெண்ட்டாக செயல்படுவாங்க. அந்த ஒரு நல்ல ஒரு தைரியம், அந்த தைரியம் வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஓகே. வாட் இஸ் திஸ் டவர் ப்ளீஸ்? ஸோ ஓவராலாக இதுதான் நமக்கு இன்னைக்கு பார்க்குறோம். உங்களுக்கான ஒரு டைரெக்ஷன் தெரிஞ்சாலும் நீங்கள் அதை சூஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்களா அப்படின்னு தெரியல. பட் அதை சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ், நியூ லைஃப், நியூ பிகினிங் எல்லாமே இருக்குது. ஓகே. Hermit, 4 of cups, 4 of swords, 4 of cups, 4 பார்க்க முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு டிவைன் சப்போர்ட் இருக்கு. ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஓகே. தனிமையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ ஒரு பிரேக்கப் இருக்கலாம், ரைட்? பாஸ்ட்டு நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ரைட்? நீங்கள் தனியாக இருக்கிறத ஃபீல் பண்ணுறீங்க. இங்கேயே நமக்கு இந்த கார்டை அதுதான் சொல்லுது. யூ ஆர் ஃபீலிங் அலோன், ரைட்? யூ ஆர் ஸ்டில் இன் யுவர் பாஸ்ட்.
you are not able to do anything, so you are putting a pause in your situation, or you are taking rest, or you are doing healing. ஸோ உங்களை நீங்களே ஹீல் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏன்னா நடந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஒரு ஹீலிங் போயிட்டுருக்கு, ரொம்ப தனிமையாக போயிட்டுருக்குது அப்படின்னா அதில் சேஞ்சஸ் வரப்போகுது. வெரி குட். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் வந்து வரப்போகுது. ஓகே, ஒரு பெரிய மாற்றம் வருது. சரி, இந்த நியூ பிகினிங் என்னன்னு பார்ப்போமா? வாட் இஸ் திஸ் ஹோல் 8 of cups, 9 of cups. Wow, 9 பார்க்க முடியுது. again 6 of wands. பாருங்க, அழகாக இருக்குல்ல? ஸோ உங்களுடைய விஷயத்தை நீங்கள் பார்த்து கேர் பண்ணி உங்கள் க்ரோத்தை நீங்கள் முயற்சி பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற போகிறீங்க இன்னைக்கு. ஸோ இது வரைக்கும் கவலைப்பட்ட இந்த போதும், என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் 8 of cups மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஏன்னா 6 of swordsம் தெரியுது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் வந்து ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் டைரெக்ஷனை நோக்கி ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ 9 of cups உங்களுக்கு எது நிம்மதியை தரும், எது சந்தோஷத்தை தரும், அதை நோக்கி நம்ம போகலாம். அந்த இது நீங்கள் போகிற அந்த பாதை அதுதான் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்குது. You have chosen some path, but you are thinking about a lot about the path, okay, whether it gives success or not, but of course it will give success for you, right? அதாவது நீங்கள் போகிற ஒரு பாதை சூஸ் பண்ணுறீங்க. சரி, அங்கே போயாவது நமக்கு ஒரு வெளிச்சம் தெரியுதா பார்க்கலான்னு நினைக்கிறீங்க. பட் கண்டிப்பாக வந்து டவுட்டே வேண்டாம். ஏன்னா அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணுறீங்க. நான் சூஸ் பண்ண பாதை ஓகேவா இல்லையான்னு. பட் அதை பற்றின ஸ்ட்ரெஸ்ஸே வேண்டாம். அது உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். ஓகேவா? This is 2 of wands, please. ஸோ சில பேருக்கு சாய்ஸஸ் இருக்கலாம். அந்த சாய்ஸஸை எது செலக்ட் பண்ணுறது அப்படின்னு எம்ப்ரஸ் பாட்டம் ஆஃப் த டெக் எது செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். நியூ லவ் ஒன்று பார்க்குறோம் நம்ம. ஓகே, அது வந்து நீங்கள் அது உண்மையாக இருக்குமா, அதில் நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்குமா, இல்லை அங்கே அது கமிட்மெண்ட் வரைக்கும் போகுமா அப்படின்றது வந்து உங்களுக்கு பெரிய குழப்பம். உங்களுக்கு நம்பிக்கை வரல, அதனால் ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்கிறீங்க. ஓகே, மேபி அந்த இதுலேயும் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. நீங்கள் உங்களை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சிலர் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜாப் லாஸ் பண்ணியிருக்கலாம். அதை நினச்சி அதிலே வந்து ஸ்டக் ஆகி இருக்கிறீங்க. வேலையிலேருந்து நினச்சி ஐ திங்க் யூ மே லாஸ்ட் யுவர் ஜாப், பட் ஸ்டில் யூ ஆர் ஸ்டக்கிங் இன் தட் எனர்ஜி. You may be confused, or you may have options, right? And you don't want to come out of the past, okay, so that you are not able to believe the new one. அந்த மாதிரி இருக்கு. Okay, but divine says here that the new beginning or the new one will give you happiness, of course, will bring success in your life. Okay, ஸோ டிவைன் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கான அந்த ஒரு புது தொடக்கம் வந்து ஒரு சந்தோஷத்தை தரப்போகுது. அந்த ஒரு வெற்றியும் வந்து தரப்போகுது. ஓகே, இமோஷ்னலி டிஸ்டர்ப் ஆகிறத பார்க்க முடியுது, ரைட்? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகாமல் இட்ஸ் சம் அதர் வே
இப்போதைக்கு ஃபார் த டைம் பீயிங் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேயே இருக்கிறீங்களோ அதுலேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இன்னைக்கு நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சிக்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் என்ன பார்த்துடலாம். வாட் இஸ் யுவர் சக்ஸஸ்? What is your success, please? Spirit, what is our success? Two of Swords. Wow. Knight of Cups. Again, either offer. Wow. Two of Cups. Again, Six of Wands. You believe yourself. Okay, believe the reading, right? Believe the messages that you are receiving, right? உங்களுக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதோ அது நீங்கள் தாராளமாக நம்பலாம். என்னன்னா இங்கே 2-2 பார்க்க முடியுது. ஏஞ்சல் நம்பர்ஸ் 229944 பார்க்குறோம். நம்ம 999 இருக்குதுங்க. இங்கே ஒரு 9 யா 9 of Cups, 9 of Pentacles 2 தான். ஓகே 99 4 5 6 7 8 9. வாட் இஸ் யுவர் சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கான ஒரு நியூ லவ் இன்னைக்கு வரலாம் நிறைய பேருக்கு. அது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து தயங்கிட்டு இருக்கிறீங்க. அதுலேயே உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. இது என்ன உண்மையாக இருக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம், ரைட்? இல்லை உங்களுடைய கரியர் ரிலேட்டடாக சம்வாட் உங்கள் சுச்சுவேஷனில் உங்களுக்கான ஆப்ஷன் அதில் எதை சூஸ் பண்ணன்னு தெரியல, கண்ணை கட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா உங்கள் மனசுக்கு முழுமையாக தோன்ற வரைக்கும் அந்த எந்த டெசிஷனும் எடுக்க வேண்டாம். ஓகே, ஒரு ஹீலிங் கம்ப்ளீட்டாக அலோவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து டெசிஷன் எடுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு உங்களுக்கான சக்ஸஸ்ன்னு பார்த்தா மேபி சில பேர் வந்து ஒரு ஆஃபர் எதிர்பார்த்துட்ருக்கலாம், வருமோ வராதோன்னு. பட் அது உங்களுக்கு வரப்போகுது. அதுதான் வந்து ஒரு சக்ஸஸாக பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஒரு ட்ரூ லவ் பார்க்க முடியுது உங்கள் லைஃப்பில். அந்த இது தான் வந்து உங்களுடைய சக்ஸஸாக பார்க்க முடியுது. ஃபைன். கிரேட் ஃபார்ச்சூன். வாவ். ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் உங்களுக்கு, அதிலிருந்து விடுபடலாம். கிரேட் ஃபார்ச்சூன். தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்களா, அதுலேருந்து நீங்கள் விடுபடலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் நல்லா இருக்க போகுது. ஓகே, உங்களுடைய ஃபினான்ஷியலி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு சேஞ்ச் வருது. அதில் உங்களுக்கு ஒரு நியூ டைரக்ஷனும் கிடைக்கும். ஓகே, fine. Angel answers for you. In the near future, okay, something is going to happen in the near future. So do not stop your your hard work, right? நீங்கள் செய்யக்கூடியதை உங்கள் ஜாபை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நியர் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு இருக்கும். இப்போ இருக்கிற இந்த நிலை மாறி ஒரு சக்ஸஸ், ஒரு ட்ரூ லவ், ஓகே, அது வந்து உங்களுக்காக இருக்கும். ஹாப்பியாக இருப்பீங்க, ரைட்? ஓகே, திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் இதில் இருக்கிற கைடன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்து பிரிஸ்காக தெரியுது. பழசில் இது வரைக்கும் ஸ்டக் ஆகி இருந்திருக்கலாம், அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரதை பார்க்க முடியுது. ஓகே, ஃபைன். ஸோ உங்கள் சக்ஸஸுக்கான எஃபோர்ட்டை வந்து போட போகிறீங்க, ரைட்? ஓகே,
ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறனால, லைக் பண்ணுறனால ஒரு லைக் அப்படி போட்டு விட்ருங்க. பண்ணுறனால என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. சரியா? அவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக கிடைக்கும். ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு நாளையும் கொண்டுட்டு போக வேண்டியது நமக்கு ரொம்ப அவசியம் இல்லையா? ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை பாய்.